ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட Ptron Bassbuds Vista இயர்பட்ஸ் தான் இருக்கு. நம்ம சேனல்ல ஆல்ரெடி Ptron Bassbuds வந்து கவர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோல Ptron கழுவி ஊற்றிருந்தேன். ஐ ஹோப் அந்த எல்லா ப்ராப்ளத்தையும் அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இந்த இயர்பட்ஸை பர்டிகுலராக நான் ஏன் ஆர்டர் பண்ணேன்னா, இந்த இயர்பட்ஸ் வாங்கினா நமக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜர் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கீ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி அட்வான்ஸ்டு வயர்லெஸ்னு கொடுத்துருக்காங்க. போன வாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு கனெக்டிவிட்டியில் தான் பெரிய இஷ்யூ இருந்துச்சு. அதனால் இந்த வாட்டி எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நமக்கு வந்து 10 மீட்டர் டிரைவர் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ஸ்பெக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் சூஸ் பண்ண கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 3000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அவ்வளோலாம் கிடையாது, 1300 ருபீஸ் தான். ஸோ இந்த இயர்பட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ நானும் அமேசான் லிங்க் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த கவர் வந்து பிடிச்சிடலாம். ஓகே, எடுத்தாச்சு. ஒரு வழியாக எடுத்தாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வாரண்டி கார்டு. ஆக்சுவலி நம்ம வந்து இதில் வாரண்டி நமக்கு கிடைக்கணும்னா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் கம்பல்சரியாக. அப்போ தான் நம்மளால் வந்து வாரண்டி வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதை வாங்கினோடனே வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அடுத்து நமக்கு இயர்பட்ஸோட கேஸ் வந்து இதுலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து தனியாக வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஊப்ஸ், எடுக்கும்போது இதோட ரப்பர் டிப்ஸ் வந்துடுச்சு. ஓகே, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் இயர் டிப்ஸ் ஸ்மால் மீடியம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக இதுதான் நம்மளோட வயர்லெஸ் சார்ஜர். ஸோ வேறு லெவல். நமக்கு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜர்லாம் தராங்க. ஸோ டைப் சி கேபிளா இல்லை மைக்ரோ யூஎஸ்பி? சேட்லி நமக்கு இன்னும் மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. டைப் சி கொடுத்துனா வேறு லெவலில் இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் வயர்லெஸ் சார்ஜராச்சு தராங்களே, அதே பெரிய விஷயம்தான். ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸை வந்து நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு இப்போ இதோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதோட டிசைன் பற்றி பார்ப்போம். இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. என்னதான் பிளாஸ்டிக்கில் செஞ்சாலுமே நமக்கு வந்து ஒரு மாதிரியான ரப்பரைஸ்டு மேட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அது டச் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மச்சஸோ ஸ்க்ராச்சஸோ அவ்வளோ சீக்கிரமாக ஆகாது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், ஜென்ரலாக எல்லா இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்னெட் தான் கொடுப்பாங்க அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேனுவலாக ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இயர்பட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் ப்ளூவில் வந்து கொடுத்துருக்காங்க, வெளியே டார்க் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. இந்த 2 டோன் ஃபினிஷ் பார்க்க எனக்கு பிடிச்சிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 எல்இடி லைட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து இந்த கேஸில் வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு காமிக்கும். அப்புறம் பின்னாடி வந்து நமக்கு வந்து மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் சார்ஜிங்க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இயர்பட்ஸோட டிசைன் பற்றி பார்ப்போம். இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா இனியர் டைப்பில் தான் இருக்குது. என்னதான் இனியர் டைப்பில் கொடுத்தாலுமே உங்கள் ஸ்டெம்மும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு குட்டி பட்டன் இருக்குது. இந்த குட்டி பட்டன் வச்சு நம்ம சாங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸ் கிடையாது. இந்த பட்டன் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் இந்த இயர்பட்ஸோட ஃபிட் பற்றியும் சொல்லி ஆகணும். இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சூப்பராக ஃபிட் ஆயிருச்சு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஆங்குலர் ஷேப்பில் இருக்கனால சூப்பராக ஃபிட் ஆயிருச்சு. ரொம்ப நேரமும் போட்டு யூஸ் பண்ணி அப்பயும் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அப்புறம் இந்த இயர்பட்ஸோட கனெக்டிவிட்டி பற்றி சொல்லி ஆகணும். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட Ptron இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. பட் இந்த இயர்பட்ஸில் நான் அந்த வித ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணல. கனெக்டிவிட்டி ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு. அப்புறம் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து சூப்பராக இருந்துச்சு. நமக்கு ஈஸியாக 10 மீட்டர்ஸ் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IPX4 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த இயர்பட்ஸோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 4 hours. அப்புறம் இந்த சார்ஜிங் கேஸோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 8 hours. ஸோ டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து நமக்கு 12 hours வரைக்கும் கிடைக்கும். இது ஒரு ஆவரேஜான பேட்டரி லைஃப் தான். இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துனா நல்லா இருந்திருக்கும். சார்ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா இவங்க இன்னும் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டைப் சி போர்ட் யூஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பாக்ஸ்லேயே வந்து ஃப்ரீயாக ஒரு வயர்லெஸ் சார்ஜர் தராங்க. ஸோ அது வேறு லெவல்.
ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸோட மைக்ரோஃபோன் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி பார்த்தேன். 3 பேருமே நல்லால, ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க கால் குவாலிட்டி. இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நான் எந்தவித லேட்டன்சி டிலேஸ் வீடியோஸ் பார்க்கும்போது ஃபேஸ் பண்ணல. ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. பட் அதை நோட்டீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இதை யூஸ் பண்ணி நான் கேம் விளையாடும்போது ரொம்ப அதிகமான லேட்டன்சி டிலேஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக செட் ஆகாது. அடுத்து இதோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர் சைஸ் கொடுத்துருக்காங்க. அதனால பேஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. பேஸில் எந்தவித கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. மற்ற டோன்ஸும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதோட சவுண்ட் செப்பரேஷன் வந்து ஆவரேஜாக இருந்துச்சு. இதோட வோக்கல்ஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அந்தளவுக்கு நல்லா இல்லை. அப்புறம் மேக்ஸிமம் வால்யூமில் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இதுலேயும் டிஸ்டார்ஷன் ஃபேஸ் பண்ணேன். ஒரு 80 வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் போக டிஸ்டார்ஷன் ஃபேஸ் பண்ணேன். ஆனால் இதோட மேக்ஸிமம் வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லவுடாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபுல் வால்யூம் மோஸ்ட்டாக வைக்க மாட்டோம். அதனால் எந்தவித பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஓவராலாக இதோட ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருந்துச்சு. பெருசாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து நம்ம எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பட் இதோட சவுண்ட் குவாலிட்டி இன்னும் நல்லாயிருக்கும். நான் அதிக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் தான் சொல்லணும். ஸோ ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 rupees. 1300 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் எல்லாமே சாலிடாக பண்ணுது. பெருசாக இந்த இயர்பட்ஸில் வந்து எந்தவித குறையுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஃப்ரீயாக வயர்லெஸ் சார்ஜரும் தராங்க. ஸோ இது ஒரு நல்ல ப்ரைஸிங் தான் சொல்லுவேன். என்ன இன்னும் கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த இயர்பட்ஸ் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க.